ஹாய், பாண்டி காஸ்மெட்டிக் சர்ஜன். நம்ம இப்போ பார்க்க போகிறது லைப்போசெக்ஷன் பற்றி. லைப்போசெக்ஷன் எதுக்காக பண்ணுறாங்க? இட்ஸ் ஃபார் பாடி கான்டூரிங், நாட் ஃபார் வெயிட் லாஸ். லைப்போசெக்ஷன் போத் மேலுக்கும் ஒரு ஃபீமேலுக்கும் நம்ம பண்ணுற சர்ஜரி தான். இது ஒரு ரொட்டீனான காமனான சர்ஜரி தான். லைப்போசெக்ஷன் பர்மனெண்ட்லி ரிமூவ்ஸ் த ஃபேட் செல்ஸ். அதனால் உங்களுக்கு பாடி கான்டூர்டாக தெரியும். இதுக்கு ஐடியல் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ரியராக வெல் எக்ஸசைஸ் பண்ணி பாடியை மெயின்டைன் பண்ணுறவங்க, அதுவும் இல்லாமல் டயட் இருந்து பாடியை மெயின்டைன் பண்ணுறவங்க, ஒரு க்ளோசர் டு ஐடியல் பாடி வெயிட், அதாவது பிஎம்ஐக்கு கூட கால்குலேட் பண்ண பார்த்து ஒரு க்ளோசர் டு ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு இருக்கவங்க, அவங்க ஸ்டபர்ன் ஃபேட்டை கரைக்கிறதுக்காக பண்ணுறது மட்டும்தான் லைப்போசெக்ஷன். இது பாடி கான்டூரிங்காக பண்ணுறது. டெஃபினட்டிவாக இது ஒரு வெயிட் லாஸ் ப்ரொசீஜர் கிடையாது, இது ஒரு பாடி கான்டூரிங் ப்ரொசீஜர். பாடி கான்டூரிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடலை மறுசீரமைப்பு செஞ்சு ஒரு புத்துணர்ச்சி ஃபீலை கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா லைப்போசெக்ஷன் நம்ம சொல்கிறோம். லைப்போசெக்ஷன் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் டு டோ லைப்போசெக்ஷன் சர்ஜரியை பண்ணி நம்ம ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்க முடியும். பட் மோஸ்ட் காமனாக பர்ஃபார்ம் பண்ணுற சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா கைனகோமாஸ்டியாவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்போசெக்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் பாடி கான்டூரிங், அதாவது ஒரு அப்டோமினல் பிளாஸ்டி, இல்லை தை ரிடக்ஷன், இல்லை ஒரு ஆர்ம் ரிடக்ஷன், இந்த மாதிரி ரீஜனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைப்போசெக்ஷன் பண்ணி ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அது இல்லாமல் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்க முடியுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்.